அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், ரீசெண்டாக ரன்னிங்கில் இருக்கிற விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்து விண்டோஸ் 11 வர இருக்குது. அதுக்கு முதல் நாங்கள் இந்த விண்டோஸ் 10 ஒரு பழைய லேப்டாப் ஒன்றுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்ன்றதை பார்க்க போகிறோம். 2009ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன Acer Aspire 6930 சீரீஸ் லேப்புக்கு தான் இன்றைக்கு நாங்கள் இந்த விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பழைய மாடல் லேப் தான். விண்டோஸ் 10க்குரிய சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு வந்து நார்மலாக 1 GHz ப்ராசஸர் இருந்தால் போதும். RAM வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 பிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 1 GB போதும். 64 பிட் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் 2 GB RAM இருக்கணும். ஹார்ட் டிஸ்க் வந்து 32 பிட் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொன்னால் 16 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கணும் மினிமம். 64 பிட் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் 20 GB ஹார்ட் டிஸ்க் மினிமம் இருக்கணும். கிராஃபிக் கார்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் DirectX 9 அல்லது அதுக்கு பிறகு வந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கணும். டிஸ்பிளே ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 800x600 இருந்தால் போதும். நார்மலாக நாங்கள் செலக்ட் பண்ண லேப்டாப்புக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதால் அந்த லேப்புக்கு நாங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய லேப்டாப்புக்கு அல்லது பிசிக்கோ விண்டோஸ் 10 லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களை இன்ஸ்டால் பண்ணலாமா என்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண முதல் அதுக்குரிய சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்டை முதல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சிஸ்டத்தில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷனை ஒருக்கா மெச் பண்ணி பாருங்கள். ஓகே மெச் ஆகும்னு சொன்னால் அதை நீங்கள் நார்மலாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பழைய லேப் பண்ணுற வியூ இருக்குது. இதில் Acer இதோட ஃப்ரண்ட் வியூ. பேக் சைடை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடல் நம்பர் அடிச்சிருக்கு. Acer Aspire 6930 சீரீஸ். இதில் G சீரீஸும் இருக்குது. இது ஃப்ரண்ட் வியூ. கார்ட் ரீடர் இருக்குது. சைடை பார்த்தீங்கன்னா VGA போர்ட், RJ45 பின் அடிக்கிறதுக்குரிய போர்ட், USB போர்ட், HDMI போர்ட். இங்கே வந்து DVD-ROM, USB போர்ட் மேலே -2 இருக்குது. இதில் கீபோர்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், கீபோர்டுக்கு மேலே இண்டிகேட்டரை பாருங்கள். பழைய மாடல் லேப்புகளுக்கு கூடுதலாக அந்த இண்டிகேட்டர்கள் பாருங்கள். சவுண்ட் வால்யூம் அப் டவுன், மற்றது பவர் சுவிட்ச், அதுகளுக்கெல்லாம் வந்து வைஃபை கனெக்ஷனுக்கெல்லாம் வந்து இண்டிகேட்டர் கூடுதலாக வரும். அந்த வியூவை நீங்கள் இதில் பார்க்கலாம். நான் வந்து பென்ட்ரைவில் தான் இந்த லேப்டாப்பை பூட் பண்ண போகிறேன். இதில் ஏற்கனவே விண்டோஸ் விஸ்டா ரன் ஆகிக்கொண்டிருக்கு. நான் முதல் இந்த லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்க பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறேன். விஸ்டா கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன்றால அதுக்கு இப்போ புதுசாக வர்ற சில அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணாது. அதால் லேட்டஸ்ட் வெர்ஷன் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, ரீஸ்டார்ட் ஆகி வரக்குள்ளே, ரீஸ்டார்ட் ஆகி திரும்ப லேப்டாப் பவர் ஆன் ஆகக்குள்ளே நீங்கள் F2 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நார்மலாக. ஏன்னா நாங்கள் செட்டப்புக்குள்ளே போனால் தான் பூட் ஆப்ஷனை வந்து மாற்றிக்கொள்ளலாம். F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் பூட் ஆப்ஷனுக்குள்ளே போயிருக்கும். இதை சொல்கிற பூட் மெனுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த லேப்டாப் சம்மந்தமான பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் கோட்டோடு ப்ராசஸரோட ரன் பண்ணுது இந்த லேப்டாப். ஓகே, இப்போ பூட் ஆப்ஷன் நாங்கள் மாற்ற போகிறோம். பூட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் முதலாவது வந்து ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கை நாங்கள் மாற்றி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்களோட பென்ட்ரைவ்லேருந்து பூட் ஆர்டர் எடுக்கிற மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். F5 F6 செலக்ட் பண்ணி தான் நாங்கள் கொமாண்டை மூவ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே மவுஸ் ஆப்ஷன் இல்லை. இந்த இதுக்கு வந்து மவுஸ் ஆப்ஷன் இல்லை. ஓகே, இப்போ நான் F6 யூஸ் பண்ணி இது வந்து மெனு செலக்ட் பண்ணுறதுக்கு எரோமாக்க பயன்படுத்தி மெனு செலக்ட் பண்ணலாம். ஓகே, USB ஃப்ளாஷ் ட்ரைவுக்கு நேர எடுத்துகிட்டு எரோமாக்க பயன்படுத்தி செலக்ட் பண்ணிவிட்டு F6 பயன்படுத்தி நான் மூவ் பண்ண போகிறேன் மேலே. அதை ஓகே, இப்போ முதலாவது ஆர்டரில் ஃப்ளாஷ் ட்ரைவை விட்டுருக்கேன், பென் ட்ரைவை விட்டுருக்கிறேன். முதலாவது ஆர்டரில் பென் ட்ரைவை விட்டுருக்கிறேன். ரெண்டாவது ஹார்ட் டிஸ்கில் விட்டுருக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பயோசிஸ் சிஸ்டத்துக்குள்ளே என்ன சேஞ்சஸ் செய்தாலும் அதை F10 கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்ளணும். இல்லாட்டி டிஃபால்ட் ஆப்ஷன்லேயே இருக்கும். எஸ்ஸை கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்ளும். என்ட்ரை கொடுங்க, சேவ் ஆயிரும். சேவ் ஆனோடனே நீங்கள்
ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது ரீஸ்டார்ட் ஆகி வரும். ஓகே, இப்போ நாங்கள் F2 எதுவுமே எந்த கீயும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஏன்டா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே ஆப்ஷனுக்குள்ளே பயோஸ் செட்டப்புக்குள்ளே போய் கொடுத்துருக்கோம் ஃப்ளாஷ் ட்ரைவ்லேருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எடுக்க சொல்லி. அப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னால் சர்ச் பண்ணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே முதலாவது ஆர்டர் படி சர்ச் பண்ணும். முதலாவது நாங்கள் ஃப்ளாஷ் ட்ரைவை கொடுத்துருக்கோம், பென் ட்ரைவை கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ஹார்ட் டிஸ்க்கை கொடுத்துருக்குறோம். முதலாவது பென் ட்ரைவுக்குள்ளே தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை சர்ச் பண்ணும். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் 10க்குரிய செட்டப் ஃபைல் இருக்கும். செட்டப் ஃபைல் வந்து ரன் ஆக வலிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போகும். பாருங்கள், புது மாடல் லேப்டாப்புகளுக்கு கொஞ்சம் குயிக்காக இருக்கும், ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இது கொஞ்சம் ஓகே. விண்டோஸ் 10க்குரிய இந்த லோகோ வருது, செட்டப் ஃபைல் ரன் ஆக ஆரம்பிக்குது. பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, இதில் வந்து லாங்குவேஜ் செலெக்ஷன், லாங்குவேஜை வந்து நீங்கள் நார்மலாக US இங்கிலீஷுக்கு தான் செலக்ட் பண்ணுவோம். ரீஜன் லாங்குவேஜ் எல்லாம் செலக்ட் பண்ண கேட்கும். இன்ஸ்டாலேஷன் லாங்குவேஜை வந்து நாங்கள் இங்கிலீஷுக்கு US இங்கிலீஷுக்கு விடுவோம். விட்டுட்டு நெக்ஸ்ட்டாக கொடுக்குறோம். அடுத்து இன்ஸ்டால் ஆப்ஷன் வருது, இன்ஸ்டால் நவ். செட்டப் இஸ் ஸ்டார்டிங். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீ கேட்குது. விண்டோஸ் 10க்குரிய ஜென்யூன் கீ இருந்தால் நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா அதை கொடுக்கலாம். நாங்கள் இப்போ ஜென்யூன் கீ கொடுத்து இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. நாங்கள் ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ என்ற கொமாண்டை கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். யூசர் அக்ரிமெண்ட் இதை டிக் பண்ணுங்கள். நார்மலாக டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க. இதில் பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது, அப்டேட், அடுத்தது கஸ்டம் இன்ஸ்டால். அப்டேட் பண்ணுறோன்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் விண்டோஸ் 7 சர்வீஸ் பேக் 1 அல்லது விண்டோஸ் 8.1 போட்டிருந்தா அதை நீங்கள் விண்டோஸ் 10 அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் அது இல்லை தான், நாங்கள் ஏற்கனவே விஸ்டா தான் போட்டிருந்தாங்க. அப்போ டைரெக்டாக நாங்கள் கஸ்டம் இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே போய் தான் நாங்கள் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, கஸ்டம் இன்ஸ்டாலேஷனை கொடுத்தோன்னே அடுத்து வரும் பாருங்கள், ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் ஆப்ஷன் வரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற பார்ட்டிஷன் வந்து பிரைமரி பார்ட்டிஷன் செல் இருக்குது பாருங்கள், 4 பார்ட்டிஷன் இருக்குது. இதில் வந்து OEM ரிசர்வ் பார்ட்டிஷன் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது. நார்மலாக எங்களோட லேப்டாப்பில் இருக்கிற C பார்ட்டிஷனை மட்டும், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற பார்ட்டிஷனை மட்டும் அழிச்சிட்டு புதுசாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு சொன்னால் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற பார்ட்டிஷனை மட்டும் ஃபார்மட் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்குள்ளே அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கொடுக்கலாம். இந்த லேப்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த இதில் இருக்க பார்ட்டிஷன் ஃபுல்லாகவே அழிக்க போகிறேன். இதில் இருக்க ஹார்ட் டிஸ்கில் இருக்க எந்த டேட்டாவும் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் நான் கொடுக்குற இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களோட லேப்டாப்பில் இருக்க எல்லா டேட்டாவும் அழிகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் முதலாவது நான் செலக்ட் பண்ணுற அந்த பார்ட்டிஷனை மட்டும் ஃபார்மட் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் என்ற ஆப்ஷனுக்கு போகாமல் ஃபார்மட் என்ற ஆப்ஷன் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க. நான் இப்போ இதில் பார்ட்டிஷன் ஃபுல்லாக அழிக்கிறதுக்காண்டி தான் நான் அடுத்தடுத்த பார்ட்டிஷனையும் செலக்ட் பண்ணி டிலீட் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஓகே, அந்த பார்ட்டிஷன் டிலீட் ஆகிட்டு இந்த இடத்துல உங்களோட டேட்டா டிலீட் ஆகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதால் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அவதானமாக செயல்படணும்னு சொன்னால் ஏற்கனவே லேப்டாப்போட ஃபார்மட் பண்ண முதலே நீங்கள் டேட்டா பேக்கப் எடுத்து வச்சுக்கொள்ளணும். ஒரு இடத்துல எக்ஸ்டர்னல் பார்ட்டிஷனை ஏதோ யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணி ஏதோ டேட்டா பேக்கப் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சீக்குள்ளே டேட்டா வைக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்லாம் டிலீட் பண்ண பிறகு நியூன்ற கமாண்டை கொடுத்து பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நார்மலாக அன்அலோகேட்டட் பார்ட்டிஷனாக தான் இருக்க போகுது இந்த ஹார்ட் டிஸ்க். அதால் நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ அலோகேட் பண்ண போகிறேன். C பார்ட்டிஷனுக்கு எத்தனை GB கொடுக்கணும், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ண போகிற பார்ட்டிஷனுக்கு எத்தனை GB கொடுக்கணும், அதை விட அடிஷனலாக எத்தனை GB பார்ட்டிஷனில் நான் எத்தனை GBயில் ஒரு பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டேட்டா சர்வ் பண்ணுற தேவைக்காண்டி, அதெல்லாம் இதில் நான் டிசைட் பண்ணிவிட்டு புது பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கு 100 GB நாங்கள் அலோகேட் பண்ண போகிறோம்னு சொன்னால் 1024 100ஆல் பெருக்குங்க, 102 400 வரும்னு நினைக்கிறேன். அதை டைப் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ணுங்கள். 100 GB நாங்கள் இப்போ C பார்ட்டிஷனுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பர்சனல் யூஸுக்கு
பேலன்ஸ் இருக்க அவ்வளோத்தையும் ஒரு பார்ட்டிஷனாக க்ரியேட் பண்ணுறேன். மேலே பாருங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பார்ட்டிஷன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அது நான் செய்யலை, ஆனால் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னால் தண்டை ரிகவரி ஃபைல்களை சர்வ் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அதை கொடுத்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட்டை கொடுத்தோடனே இது இன்ஸ்டாலேஷன் ரன் ஆகிக்கொண்டிருக்கு. 100% வரைக்கும் போய் அதுக்கு பிறகு தான் அடுத்த ஆப்ஷனுக்கு போகும். இன்ஸ்டாலேஷன் ரன் ஆகிக்கொண்டே இருக்குது. 100% வரைக்கும் மூவ் பண்ணும் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. இடையில பவர் ஆஃப் பண்ணக்கூடாது. ஓகே, 97 வந்துட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஃபைல் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன், அது அந்த இது மட்டும்தான் இன்ஸ்டாலேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற எல்லாம் வந்து குயிக்காக ரன் ஆயிரும். ஓகே, அப்டேட்டிங் இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இப்போ ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். அல்லது நாங்கள் இந்த கொமாண்டை கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம் இன்ஸ்டண்ட்டாக. இப்போ நாங்கள் எங்களோட பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிடுவோம். மீன்ஸ்னா ஃபர்ஸ்ட் பூட்டை வந்து நாங்கள் பென்ட்ரைவுக்கு இருக்கிறதால திரும்பவும் அது பென்ட்ரைவுக்குள்ளே போய் செட்டப் ஃபைலில் ரன் பண்ண வலிக்கணும். அதால் நாங்கள் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு செகண்ட் ஆப்ஷன் நாங்கள் ஹார்ட் டிஸ்க் தானே கொடுத்துருந்தாங்க. ஹார்ட் டிஸ்கில் ஏற்கனவே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ ஓகே, இப்போ ஹார்ட் டிஸ்க்லேருந்து பூட் பண்ணி ரன் ஆக ஆரம்பிக்குது. எந்த கொமாண்டும் கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஃபைல் எல்லாம் காப்பி பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு தயாராகும். மெயினாக இடையில் பவர் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இன்ஸ்டால் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ள பவர் ஆஃப் ஆனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரப்ட் ஆகும். ஸ்டார்டிங் சர்வீசஸ் ஒவ்வொன்றா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிறது தான். அடுத்தடுத்து நாங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை இப்போதைக்கு. கெட்டிங் டிவைஸ் ரெடி, இது 100% போன பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு தயாராகிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லேப்டாப் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். இப்போது நீங்கள் எந்த கீயையும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே பூட் ஆகி வரும். ப்ளூ ஸ்க்ரீன் வந்துருக்கு. ஜஸ்ட் அ மூமெண்ட், வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கமாண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீஜன் செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ நாங்கள் எங்கள்ட ஏசியன் ரீஜனை செலக்ட் பண்ணி விடுவோம். ஃபுல்லாக பூட் ஆகணும் நேம் கொடுத்து ரீஜன் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீபோர்ட் லே அவுட் செலக்ட் பண்ண சொல்லுது. யூஎஸ் இங்கிலீஷ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க. யூஎஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கொடுப்போம். வேறு அடிஷ்னல் கீபோர்டு எதுவும் மேட் பண்ணுறேன்னு சொன்னால், எக்ஸ்டர்னல் கீபோர்டு எதுவும் மேட் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்குரிய லே அவுட்டை செலக்ட் பண்ண சொல்லுது. அதை ஸ்கிப் பண்ணுவோம். நாங்கள் ஸ்கிப் பண்ணி போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் கனெக்ஷன் கேட்குது. இப்போதைக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்றதால நாங்கள் இதை ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு கொமாண்டை கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் நிறைய ஆப்ஷன்ஸுகளை நாங்கள் செட்டப் பண்ணிக்கொள்ளலாமன்றதை சொல்லுது. லிமிட்டட் செட்டப்போடு நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஏன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாதால் கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப் பண்ணுற கொமாண்டை கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். பிசி நேம், இதில் வந்து நீங்கள் பிசி நேம் ஒன்று கொடுப்பீங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க. யூசர் அக்ரிமெண்ட், ப்ரைவேசி செட்டிங்ஸ் அக்ரிமெண்ட் அதெல்லாம்
கொடுத்து நெக்ஸ்ட்டை கொடுங்க. இதுக்கு எஸ்ஸை கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. Don't turn off your PC. இந்த டைம்லேயே நம்ம கரண்ட் போனாலும் ஃபைல் கரப்ட் ஆகும், அதால் டேர்ன் ஆஃப் பண்ணாங்க. மெயினாக நீங்கள் ஒரு இன்ஸ்டாலேஷன் செய்யக்குள்ளே ஒரு யூபிஎஸ் பயன்படுத்துகிறது நல்ல. அப்படி செய்கிறதால உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்கள் மிஸ் ஆகாமல் எரர் மெசேஜ்கள் வராமல் உங்களோட பிசி ரன் ஆகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. யூபிஎஸ் இல்லாமல் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே கரண்ட் போனால் அதில் வந்து எரர் மெசேஜ்கள் வர்றதுக்கு சந்தர்ப்பம், ஃபைல்கள் மிஸ் ஆன எரர் மெசேஜ் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆல்மோஸ்ட் தேயா. அடுத்து ஓகே, இப்போ டெஸ்க்டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தான் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறதுல இருக்கிற வேலை. பெருசாக ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடி சம்மந்தமான என்ன டவுட்டுகள் இருக்கோ அல்லது ஏதாவது தேவைகள் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய சொல்யூஷன் தரையிலுமெண்டா அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை செய்யலாம். நன்றி, வணக்கம்.